ரமலானுடைய அந்த லைலத்துல் கத்ருடைய விஷயத்துல 20 நாட்கள் ரமலான்ல 20 நாட்கள் எல்லாமே வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு அந்த 20 நாட்களும் இரவு தொழுகையில ஈடுபடக்கூடிய சூழல் தான் இருக்கு. ஆனா அந்த லைலத்துல இருக்கிற பிரத்யேகமா அந்த 10 நாள்ல இரவு தொழுகை அந்த நேரங்கள் தொழுகக்கூடிய நேரங்கள்ல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா 3 மணிக்கெல்லாம் உணவு விநியோகம் செய்யக்கூடிய சூழல் இருக்கு. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட விநியோகம் பண்றாங்க. இபாதத்து செய்யக்கூடியவங்களுக்கு அது தடங்கள் இருக்கு. இது இந்த மாதிரியான ஒரு சூழல் உணவு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கக்கூடிய நிலை பள்ளிவாசல்கள்ல நபிகளாருடைய காலத்துல அந்த மாதிரி இருந்துச்சா? ரமலான்ல பின்னிரவுல அதிகமா இஸ்திக்ஃபார் தொழுகை இபாதத்துகள்ல கழிக்க வேண்டிய நேரத்துல சாப்பாட்டுக்காக வேண்டி அதுக்கான ஏற்பாடு செஞ்சு வேலைகள்ல மூழ்கி போயிடுறாங்களே, இது சரியானு சொல்லி கேட்கறாங்க. இது தவிர்க்கணும். இதுக்கு காரணம் சொல்லக்கூடியவங்க பெரும்பாலும் அவங்க இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடுகளையே நாங்க செய்யறோம் அப்படிங்கிறாங்க. அது இடைஞ்சல் இல்லாம தொழுகையும் இபாதத்துகளும் நடக்கும் என்று சொன்னால் இவங்க செய்யறதை நம்ம குறை சொல்லவே முடியாது. கண்டிப்பா அதை நம்ம வரவேற்கத்தான் வேணும். ஆனா பல இடங்கள்ல அது நடக்கல. என்ன நோக்கத்துக்காக வேண்டி சாப்பாடு ஏற்பாடு செய்யப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறது இல்லை. உணவு பரிமாறுறது, அந்த இடத்த கிளீன் பண்றது அப்படின்னு அந்த நேரம் பூரா இதுல விரயமாயிருது. இதே வீட்டுல இருந்தாங்கன்னா 10 நிமிஷத்துல சாப்பாடு முடிச்சுட்டு மத்த தொழுகை குரான் ஓதுறது வேற ஏதோ வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க வந்ததுனால எல்லாரையும் அனுசரிச்சு தான் எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கணும், எல்லாரும் சாப்பாடு முடிஞ்சதுக்கு பிறகு அதை கிளீன் பண்ணணும், அதுக்கான வேலைகள் சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த வேலைகள்ல கவனமாகிடுவாங்களே தவிர இபாதத்துகள்ல கவனம் குறைந்து போய் விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த ஏற்பாடு செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சாப்பாடு ஏற்பாடு செய்யறோம், சாப்பாடு கொடுக்கறது நல்லது தானே அப்படின்னு ஒரு நன்மையை சொல்லிட்டு அன்னைக்கு கிடைக்க வேண்டிய பிரத்யேகமான நன்மை அவங்களே இழந்துடுறாங்க. நிர்வாகிகள் வர்ற மக்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, முதல்ல நன்மைன்னு வரும்பொழுது ஒரு மனுஷன் தனக்குத்தான் முதல்ல ஆசைப்படணும், 2வது ஊருக்கு ஆசைப்படணும். உங்களை நீங்களே மறந்து விட்டு அடுத்தவங்களுக்கு நன்மையை சொல்றீங்களா நல்லா கேட்கலாம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி சகர் நேரத்துல நம்ம ஏற்பாடு செய்யக்கூடியதுல நம்மளை மறக்காம நாம இபாதத்து செஞ்சு நாம இஸ்திக்பார் செஞ்சு நாம தொழுகை செஞ்சு அதோடு சேர்ந்து மற்றவங்களுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த வேலையை செய்யறனா, அல்லது நான் என்னைய மறந்து விட்டு நமக்கு கிளீன் பண்றது அது செய்யறதுன்னு 1008 வேலையை தலைமையில தூக்கி போட்டுக்கிட்டு மற்றவங்க எல்லாம் இஸ்திக்பார் செய்யணும் தொழுகட்டு நோம்பு ஏற்பாடு செய்யறானான்றதை யோசிக்கணும். தான் செய்ய முடியாத பட்சத்துல பிறருக்காக வேண்டிய நன்மை ஆசைப்படுவதுங்கிறது இது நன்மையின் மீது கொண்ட ஆர்வமாக இஸ்லாம் பார்க்காது. அல்லாஹ் இப்படி பார்க்க மாட்டேன். முதல்ல நீ உன்னே பாருப்பா, இபாதத்துல உன்னே பாரு. பசியில நீங்க அடுத்தவங்களை பார்க்கலாம். எனக்கு பசிக்குது, அடுத்தவருக்கும் பசிக்குது, என்ன விட அவருக்கு நான் சாப்பாடு முக்கியத்துவம் கொடுக்கலாம், நான் பட்டினி கிடக்கலாம். ஆனா இபாதத்துகள்ல நன்மைகள்ல அவர் நன்மை அடைஞ்சுக்கிட்டோம் நான் நன்மை அடையாம இருக்கு அப்படி எல்லாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதனால இதுல ரொம்ப கவனம் எடுக்கணும். இதுக்கு முன்னரே திட்டமிடுவது இல்லை, செஞ்சுதான் ஆகணும்னு இருக்கிறவங்களா இருந்தா அவங்க முன்னாடியே திட்டமிடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம யாருடைய நேரத்தையும் பறித்து கொள்ளாம ரொம்ப இயல்பா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல அந்த சாப்பாட்டு வேலைகள் முடிஞ்சு அதிகபட்ச நேரத்தை நாம தொழுகையில செலவழித்து விட முடியும் என்கிற ஒரு சூழல் இருக்குமானால் அதை செய்யுங்க. சூழல் இல்லையா எல்லாத்தையும் மட்டும் பார்க்க போகமான்னு சொல்லி விடுங்க. இத்தனை நாள் சாப்பிட்டவங்க அந்த மிச்சம் 10 நாள் சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க. அதுக்குரிய வாய்ப்புகளை தேடிக்கொள்ளணும். ஏன்னா அந்த நாளுடைய பிரதானமான நன்மைகளை இழந்துவிடக் கூடாதுங்கிற கேள்வி முக்கியமான கேள்வி. இதை ஏற்பாட்டாளர்கள் பள்ளிவாசல்கள்ல மர்கஸ்கள்ல ஏற்பாடு செய்யக்கூடியவங்க கவனத்தில் கொண்டு செயல்படணும். ஒண்ணு.